மல்லியோட அண்ணன் பாபு இதுக்கு முன்னாடி அவங்க வைஃப் அதாவது நாகு கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம தன்னை மதிக்கிறதுல ஒண்ணும் இல்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனா அதே சமயத்துல நாகு வந்து தப்பான வழியில போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, நம்ம மல்லியோட அண்ணன் பாபு வந்து ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல நாகுலாம் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் புரிஞ்சுக்க தான் போறாரு. அதுல சந்தேகம் கிடையாது. ஆனா இவர் எதுக்காக தேவையில்லாம வந்து இப்படி பண்ணணும்? எதுக்காக தேவையில்லாம வந்து இவர் வந்து இப்போ இந்த வேலைக்கு வரணும்? அதாவது ரேப்பிடோ ஓட்டுறதுக்காக எதுக்காக வரணும்? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய பேருக்கு வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியல. அவர் அமைதியா வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி. ஆனா அதே சமயத்துல இப்போ அவரு இந்த வேலைக்கு வந்ததுனால இவ்ளோ பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இப்போ சூப்பரான நல்லது தான் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது வெண்பாவ வந்து இப்போ கண்டுபிடிக்க முடியாம நம்ம மல்லி எவ்வளோ அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம மல்லியோட அண்ணன் பாபு இருந்துட்டு ஒரு சவாரிய கொண்டு போய் விட்டுட்டு வரலாம். அதாவது ஒரு இடத்துல வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. ஆனா போற வழியிலேயே ஒரு சில டவுட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஆனா அதே சமயத்துல வந்து நம்ம மல்லியோட அண்ணனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா உண்மையிலேயே இவன் இந்த சுடரோட ஆள் தானா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியோடயே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ரவுடி இருந்துட்டு பணத்தெல்லாம் வந்து கொடுத்துட்டு நம்ம பாபு வந்து அதாவது பாபு வந்து டிராப் பண்ணிடுறாரா. அடுத்ததா வந்து இவன் வந்து நேரா வந்து உள்ள போக ஆரம்பிச்சான். அதாவது இவன் இங்க இவ்வளவு நேரமா பேசிட்டு வந்தது எல்லாத்தையுமே கேட்கும்போது வெண்பாவை இங்கதான் கடத்தி வச்சிருக்காங்களோ அப்படின்ற டவுட் நம்ம பாபுக்கு இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா அதே சமயத்துல இப்போ பாபு இருந்துட்டு அந்த ரவுடி வந்து அதாவது இந்த நவீன் வந்து அங்கிருந்து வெளியே போனதுக்கு அப்புறமா நேரா வந்து உள்ள போறாங்க. அதாவது மேல வந்து போயிட்டு அந்த ரூமுக்கு வெளிய நின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அங்க இருக்கிறது யாரு, என்ன, ஏது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏன்னா இப்போ காலிங் பெல் அடிச்சாலும் வந்து பிரச்சனை. பாபுவ வந்து யாராச்சும் பார்த்துட்டாலும் பிரச்சனை. இப்படி வந்து பல விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இந்த அதாவது இப்போ வந்து நம்ம பாபு இருந்துட்டு நல்லா யோசிச்சு இப்போ களம் இறங்குறாங்க. அதுவும் இல்லாம உள்ள யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்ம பாபு ஏற்கனவே மாஸ்க் போட்டுருக்காரு, ஹெல்மெட் போட்டுருக்காரு அப்படிங்கிறதுனால, அங்க போயிட்டு காலிங் பெல்ல அழுத்தி பார்க்கும்போது, இந்த சுடருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. யார் வந்திருப்பாங்க? போலீஸ் வந்திருப்பாங்களா? இல்ல இந்த விஜய் வந்திருப்பானா? இல்ல வந்து இந்த கதிரேசன் கோவத்துல நம்ம இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டானோ? இல்ல ரகு தான் வந்து நம்ம இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டானோ? அப்படிங்கிற மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம கோவம் எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு. ஐய்யய்யோ! நம்ம வசமா மாட்டுனோம்டா. இப்பதானே இந்த நவீன் போனான். அப்படி இருக்கும்போது நவீன் திரும்ப வந்திருப்பானா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ டோர ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது தான் தெரிய வருது. உள்ள இருக்கக்கூடியது அந்த சுடர் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஏன்னா ஏற்கனவே பாபுக்கு நல்லாவே தெரியும். பாபுவெல்லாம் சேர்ந்து தான் வந்து உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா கிடையாது. அவ பேரு சுடர்ன்னு சொல்லிட்டு மல்லி கூட சேர்ந்து எல்லா உண்மைகளுமே வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சவரு. அப்படி இருக்கும்போது இந்த சுடரோட முகம் மறக்கவே மறக்காது. சுடர பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. யார் நீங்க? எதுக்கு என்ன வேணும்? அப்படிங்கிற மாரி சுடர் கேட்கும்போது, ஒண்ணும் இல்ல நான் ரூம் அதாவது இடம் மாறி வந்துட்டேன். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி என்னென்னமோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து வந்து நம்ம பாபு கிளம்பி ஓடி போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இந்த சுடரை கையும் களமா பிடிக்கணும். இல்ல அப்படின்னா கடைசியில சுடர் வந்து தப்பிச்சு போயிடுவா. வெண்பாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறதுனாலதான். அதே மாதிரி இப்போ நம்ம பாபு இருந்துட்டு வேக வேகமா போயிடுறாரு. அதாவது ஏற்கனவே வந்து அவர் ஹார்ட் பேஷண்ட், அதுவும் இல்லாம ரொம்ப வந்து அவருக்கு மூச்சு வாங்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரினால இப்போ அங்க அந்த விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியாம கீழ வந்து வண்டியில உட்கார்ந்துகிட்டு அடுத்ததா மல்லிக்கு போன் பண்ணி இந்த மாதிரி இந்த சுடர் இங்கதான் இருக்கா மல்லி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதை கேட்ட உடனே மல்லிக்கு பயங்கரமா அதிர்ச்சி. ஆனா எங்கண்ணா இருக்கீங்க? எந்த இடம்னு கரெக்டா சொல்லுங்க. எனக்கு வாட்ஸ்அப் லொகேஷன் அனுப்புங்க. நான் உடனடியா விஜய் கிட்ட விஜய்யையும் அதே மாதிரி போலீஸையும் வந்து கூப்பிட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. கடைசியில தான் வந்து மல்லிக்கு இப்போ எல்லா டீட்டெயிலும் வந்து கிடைச்சிட்டு மல்லி இப்போ நேரா கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த சுடருக்கு எந்த ஒரு சந்தேகமும் வந்துடக்கூடாது. அவளுக்கு வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு. அதாவது நமக்கெல்லாம் வந்து எங்க இருக்கான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அண்ணா நீங்க அங்கேயே இருந்துகிட்டு அந்த வீட்டையே வாட்ச் பண்ணிட்டு இருங்க. யார் வராங்க, யார் போறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லுங்க. அப்பதான் வந்து
இந்த ஒரு விஷயத்த எல்லாத்தையுமே செய்ய முடியும். அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதுவும் இல்லாம இப்போ இந்த சுடர் வந்து தப்பிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக, நம்ம பாபு இருந்துட்டு கால் கடக்க வந்து அங்கேயே வந்து இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய் கிட்ட கூட அதாவது விஜய்க்கு கால் பண்றாங்க. விஜய்க்கு வந்து ஃபோன் ரீச் ஆவாதனால, நம்ம மல்லியே கிளம்பி இப்ப நேரா இங்க வர ஆரம்பிச்சுறாங்க. அதாவது ஏற்கனவே சுடர் மேல மல்லி எல்லாம் வந்து பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. வெண்பாவ விட்டுட்டு போயிட்டா அப்படின்னா, நம்ம மல்லி வந்து அமைதியா விட்டுருவாங்க. இல்ல அப்படின்னா கண்டிப்பா கொந்தளிச்சுருவாங்க. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜய், போலீஸ் இவங்க எல்லாருமே வந்து இப்போ வேக வேகமா கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மல்லி இருந்துட்டு ஒரு லொகேஷனையும் அனுப்பிச்சுட்டு, அதே மாதிரி இந்த மாரி இந்த சுடர் வந்து இந்த இடத்துல தான் இருக்கா. கொஞ்சம் சீக்கிரமா வாங்க விஜய். வந்தாங்கன்னா உடனே வந்து வெண்பாவையும் காப்பாத்திடலாம். அந்த சுடரையும் புடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம மல்லி முன்னாடியே என்ட்ரி குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. மல்லிய வந்து அங்க பார்த்த உடனே உண்மையிலேயே சுடருக்கு கை, கால் ஓடல. ஏன்னா அவ்ளோ மாட்டிக்கிட்டோம். என்னடா பண்றது இப்போ? ஏதுடா பண்றது? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சுடர் வந்துட்டு அவ்ளோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறா. ஆனாலும் இதையே ஒரு என்ஜாய்மென்ட்டா எடுத்துக்கிறா. "மல்லி உன்ன நான் அங்க தானே வர சொன்னேன். ஆனா நீ எப்படி இங்க வந்த? எனிவே எப்படியோ ஒண்ணு வந்துட்ட. இதுக்கு மேல நான் வந்து சும்மா விடுறதில்ல. அதுவும் இல்லாம வெண்பாவ கடத்தி வச்சு ரூ. 50,00,000 கேட்டேன். இப்போ உன்னையும் கடத்தி வச்சு இன்னும் ரூ. 50,00,000 சேர்த்து கேட்க போறேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த சுடர் வந்துட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ள போலீஸு, நம்ம விஜய் இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி குடுத்து, இந்த சுடர ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இந்த சுடர் இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். வெண்பாவ காப்பாத்த வேண்டியது தான் முழுக்க முழுக்க வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காவே இருந்துட்டு இருக்கு. கடைசியா எப்படியோ ஒரு வழியா வெண்பாவையும் காப்பாத்துறாங்க. இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.